வெல்கம் டு NMAX சிவல்முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது miscellaneous exerciseல question number 3. Find the domain of the function f of x is equal to x square plus 2x plus 1 divided by x square minus 8x plus 12. ஓகே, நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃப்ராக்ஷன்னாலே எப்போவுமே டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு தான் பார்ப்போம். அப்போ தான் அந்த ஃப்ராக்ஷனே ஃபஸ்ட்டு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்லேயுமே இப்போ நம்மளோட டினாமினேட்டர் வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து நீட் நாட் டு பி ஈக்குவல். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணால் ஏசி வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் பி வேல்யூ வரணும். பி வந்து இங்கே -8, ஏசி வந்து 12. ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பர் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? -6 -2 போட்டால் தான் ஆட் பண்ணால் -8, மல்டிபிள் பண்ணால் +12. ஸோ அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? x -3 x -2. டேரெக்டாக எக்ஸ் போட்டுடலாம், ஏன்னா ஏ வந்து 1. ஸோ அதனால் ஃபேக்டரைஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் அப்போ எப்படி எழுதிடலாம்? x square plus 2x plus 1 whole divided by x minus 6 x minus 2. ஸோ இப்போ வந்து x 6ஆக இருந்தாலும் இந்த டேர்ம் 0 ஆயிரும். அதனால் மல்டிபிள் பண்ணுறதுனால இதுவும் 0 ஆயிரும், டினாமினேட்டர் 0 ஆயிரும். x 2ஆக இருந்தாலும் இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ இது கூட மல்டிபிள் பண்ணும்போது ஹோல் டினாமினேட்டரே 0 ஆயிரும். ஸோ எக்ஸ் கண்டிப்பாக 6ஆகவும் இருக்கக்கூடாது, 2ஆகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இப்போ டொமைன்னா நம்மளோட இந்த சைட் தான். ஸோ இந்த இடத்துலையே நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்டாக இருந்தால் நம்ம ரேஞ்சே எழுத முடியாது. ஸோ நாட் டிஃபைன்டாக இங்கே இருக்கக்கூடாதுன்னா டொமைன் என்னவாக இருக்கக்கூடாது? ரியல் நம்பர்ஸில் 2ம் 6ம் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம் டொமைன்? த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 2 and 6. அதை தவிர மற்ற எல்லாத்துக்குமே உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அவ்வளோதான்.